நேர்களே, முக்கிய செய்தியை பார்க்கிறோம். தமிழக ஆளுநருடன் ஆதவ் அர்ஜுனா சந்திப்பு அப்படின்னு பார்க்கிறோம். சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் வியூக பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மீண்டும் ஆளுநரை சந்தித்திருக்கிறார். இன்று மதியம் 3:30 மணி அளவில் விஜய் அவர்கள் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரிய நிலையில, இன்னும் ஆளுநர் அதற்கு ஒப்புதல் கொடுக்காத நிலையில ஆதவ் அர்ஜுனா ஆளுநரை சந்தித்திருக்கிறார். நம்முடைய செய்தியாளர் பாரதி ராஜா கூடுதல் விவரங்களோடு இணைகின்றார். பாரதி, எதற்காக இந்த சந்திப்பு, என்ன பேசப்பட்டதுன்னு விவரம் இருக்கா? கண்டிப்பாகவே இன்று காலை முதலே ஆளுநர் நிலைப்பாட்டில் ஒரு விஷயம் தெளிவாக இருந்தது. பெரும்பான்மை தமிழக சட்டமன்றத்தை பொறுத்த மட்டும் பெரும்பான்மை என்பது 118 இடங்கள். அந்த இடங்களை முழுமையாக தமிழக வெற்றி கழகம் பெற்றிருக்குமேயானால் அவர்களை ஆட்சி அமைக்க நான் அழைப்பு விடுப்பேன் என சூசகமாக சொல்லியிருந்தார். அவர்களிடம் 34% ஓட்டு வாங்கியிருப்பதாகவும் அதை வைத்து எங்களுக்கு ஆட்சி அமைக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் இமெயிலில் அனுப்பியதாக குறிப்பிட்டு காட்டிய அவர், எங்களுக்கு பர்சன்டேஜ்லாம் முக்கியம் இல்லை, சீட் தான் முக்கியம், அந்த பெரும்பான்மை தான் முக்கியம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருந்தார். இன்று பிற்பகல், இதை தொடர்ந்து இன்று பிற்பகல்ல காங்கிரஸ் கட்சி ஆதரவு அளித்த பிறகு விஜய் அவர்கள் ஆளுநரை சந்தித்து உரிமை கோரினார், ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். ஆனால் தற்போது வரை ஆளுநரிடமிருந்து எந்த அழைப்பும் வரவில்லை. நாளை காலையில பதவியேற்பு விழா அப்படின்லாம் ஏற்பாடுகள்லாம் நடைபெற்று கொண்டிருந்தன. தற்போது வரை அழைப்பு வராததால் என்ன நடந்தது அப்படின்னு கேட்கறதுக்காக தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் வியூக பொறுப்பாளரான ஆதவ் அர்ஜுனா மற்றும் சட்டக்குழுவினர், அந்த தமிழக வெற்றி கழகத்தின் சட்டக்குழுவினர் தற்போது ஆளுநர் மாளிகைக்கு சென்று என்ன பிரச்சனை என ஆளுநரிடம் விசாரித்து வந்திருக்கார்கள். அது மட்டுமல்ல, காங்கிரஸ் அளித்த கடிதத்தை ஆளுநரிடம் கொடுக்கவில்லை, ஆதரவு கடிதத்தை கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லப்பட்டு அந்த கடிதமும் தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. விரைவில் ஆளுநர் என்ன முடிவெடுக்க போகிறார் என்பதை நாம் பொறுத்து தான் பார்க்கணும் சார். ரைட். அப்போ இதை தாண்டி இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னு அவர் ஆளுநர் கிட்ட அதை பற்றி பேச போயிருக்காரு அப்படின்னு சொல்ல, ஆளுநர் தரப்புல என்ன பதில் சொல்லப்பட்டது அப்படின்னு ஏதாவது வெளியே பகிர்ந்துகிட்டு இருக்காரா? செய்தியாளர்களை சந்திச்சாரா, இல்லை சந்திக்காம கிளம்பிட்டாரா? இல்ல, செய்தியாளர்களும் எதுவும் சந்திக்கல. வழக்கமாகவே இன்று பிற்பகல் என்ன சொல்லப்பட்டதுன்னா, அந்த காங்கிரஸ் அளித்த ஆதரவு கடிதம் கொடுக்கல அப்படின்னு ஒரு வகையில சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்ல, அந்த 118 இடங்கள் அப்படி இருக்கு இல்லையா, அது ஒரு சட்ட சிக்கல்ல இருக்கு. அது இருந்தாதான் நாங்க அழைப்பு விடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஆளுநர் தரப்புல நிலைப்பாடு இருக்கிறதா சொல்லப்படுது. அது குறித்தெல்லாம் கேட்டுக்கொண்டு வந்திருக்காங்க. எங்களுக்கு இன்னும் வந்துரும், பெரும்பான்மையை நாங்க சட்டமன்றத்தில் நிரூபிக்கிறோம் அப்படின்னு சட்டக்குழுவை வச்சு அவங்க ஆளுநர்கிட்ட விளக்கம் கொடுத்திருக்காங்க. ஆளுநர் என்ன முடிவு எடுக்க போறா அப்படின்ற பொறுத்து பார்க்கணும். ரைட். ஆளுநர் இப்போ வரைக்கும் சென்னையில லோக் பவன்ல தான் இருக்காரா? ஆளுநருக்கு ஏன்னா கேரளாலையும் அவருக்கு பணிகள் இருக்கிறது. அவர் டிராவல் பண்ற மாதிரியான பிளான்ஸ் ஏதாவது தென்படுகிறதா, அல்லது இந்த விஷயத்துக்காக இன்னமும் தொடர்ந்து சென்னையில தான் இருக்க போறாரா? இருப்பார் அப்படின்றது கேள்விக்குறிதான். ஏன்னா நாளைக்கு இங்க இருப்பார் அப்படின்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா நம்ம கேரளாலையும் விசாரிக்கும் போது கேரளா சொன்னா அங்கு தேர்தலில் வெற்றி பெற்றிருக்க காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சி அங்க முதலமைச்சர் வேட்பாளர் இன்னும் தேர்ந்தெடுக்கல, 10ஆம் தேதிக்கு மேல அந்த பதவியேற்பு வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. அதனால ஆளுநர் இப்போதைக்கு அந்த நாளைக்கு இங்க இருப்பார். அதுக்கு பிறகு எப்போது அங்கு செல்வார் என்ற தேதியை அப்புறம் பிறகு முடிவு செய்யாருன்னு சொல்லப்படுறாங்க. ஓகே, சோ நாளைக்கு ஆளுநர் இங்கதான் இருக்கார் இப்போ வரைக்கும். ஆமா, இப்போ வரைக்கும். ஓகே, ரைட். நன்றி பாரதி ராஜா, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. ஆட்சி அமைக்க உரிமை கோரி ஆளுநர் அதற்கு பதில் சொல்லாத நிலையில மீண்டும் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஆளுநரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார், வலியுறுத்தி இருக்கிறார். என்ன அவங்க பேசினாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அவர் வெளியே ஒருவேளை செய்தியாளர்கள்கிட்ட பகிர்ந்துகிட்டாதான் தெரியும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.